பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே. ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளோ. ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. அழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயம் என்னில் சாம்பலாய் மாற, சுயம் என்னில் சாம்பலாய் மாற, சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவா அருள் செய்குவே. ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவா அருள் செய்குவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. இயேசுவே கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 11வது வசனம். மார்க் சாப்டர் 11 verse 11 வாசிப்போம். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான போது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். ஜெபம் பண்ணலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த வசனத்தை நீர் எங்களுக்கு பிட்டு தருவீராக. எங்களோடு பேசும். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற நல்ல தேவன் நீர்.
எங்கள் ஆண்டவர் நீர் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையும் கண்ணோக்கி கொண்டிருக்கிறீர். இன்றைக்கு 7 குத்து விளக்குகளின் நடுவிலே உலாவினவர் நீர் ஐயா. எங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறீர். இந்த வசனத்தை கொண்டு எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நீர் இடைப்படுகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக எல்லாவற்றையும் கொண்டு வருகிறோம். ஒவ்வொருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால இந்த வேளையிலே ஆண்டவரை மூடப்படுவதாக. நல்ல நிலத்திலே இந்த விதைகள் விதைக்கப்படுகிறபடியினாலே ஸ்தோத்திரம். 100 மடங்கு பலன் கொடுக்கிறபடியினாலே ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் ஆண்டவர் எம்முடைய வருகை நாளிலே மிகுந்த பலனை ஆண்டவர் இந்த வசனங்கள் மூலமாக கர்த்தர் நீர் உண்டு பண்ணுகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். அடியானுக்கு வேண்டிய கிருபைகளை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு ஜீசஸ் இன் தி டெம்பிள் ஆஃப் காட். தேவாலயத்திலே இயேசு. இந்த மார்க் 11வது அதிகாரம் 11வது வசனத்தை தியானிக்கிறதற்கு முன்பாக, இந்த குருத்துள ஞாயிறு ஏன் கொண்டாடுறோம்னு தெரியாமலே நிறைய பேர் ஏதோ வருஷம் வருது கொண்டாடிட்டு இருக்கிறோம். இந்த மார்க் 11வது அதிகாரத்தில் ரொம்ப அற்புதமாக அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. 4 சுவிசேஷங்களுமே இது உண்டு. யோவான் சுவிசேஷத்தில் இயேசுனுடைய ஊழியத்தின் தொடக்கத்திலே போட்டுறாரு அதை. ஏன்னா அவங்களுடைய அரேஞ்ச்மெண்ட் தான் அது. அப்படி அவர் ஒரு கண்ணோட்டத்தோட இயேசுவை தேவகுமாரன் என்று காண்பித்து அவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்கிறார் என்பதை விளக்கி சொல்றதற்காக யோவான் சுவிசேஷம், அவர் யோவான் அந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதினாரு. அதனால இயேசு தம்முடைய ஊழியத்தை தொடங்கும் பொழுதே அந்த யோவான் 2வது அதிகாரத்தில் காண ஒரு கல்யாணம் முடியும் பொழுது அந்த இடத்திலேயே இந்த தேவாலயத்தை அவர் சுத்தம் பண்ண சம்பவம் போட்டிருக்கு. குருத்தோலை பின்னால தான் போட்டிருக்கு, அது வேறு. மற்ற எல்லா சுவிசேஷங்களையுமே ஆண்டவர் அந்த வெற்றி பவனியாக உள்ளே போய் எருசலேமுக்கு போய் தேவாலயத்தில் போய் அங்கே அந்த தேவாலயத்தை சுத்தம் செய்கிற அந்த காரியத்தை அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. இப்போ இந்த மார்க் 11வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, அதற்கு முந்தைய அதிகாரத்தில் அப்பதான் இந்த பரிதிமை குருடன் சொன்ன வசனம் ரொம்ப முக்கியம். நான் இன்ட்ரோடக்ஷன் தான், செய்திக்குள்ள போகல, புரியறதுக்காக சில காரியங்களை சொல்லிடுறேன். அவன் இயேசுவின் இடத்துல கூப்பிடும் பொழுதே சொல்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, போன்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. அந்த சம்பவத்தை காட்டிட்டு 11வது அதிகாரத்தில் அப்படியே இயேசுவை அவ ரட்சகராக சகரியா 9:9 சொல்லப்பட்ட அந்த வசனத்தை அவர் நிறைவேறுதலாக இந்த மார்க் இங்கே எழுதுறார். சகரியா 9:9 நம்ம எல்லாருக்குமே தெரியும். இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனம், சீயோன் குமாரத்தியே, ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும், மிகவும் கலிகூறு. எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன்னுடைய ராஜா உன்னிடத்திலே வருகிறார். அவருடைய தன்மைகள் என்ன? அவர் நீதி உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் தாழ்மையுள்ளவர், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அதே 9வது அதிகாரம், சகரியா 9வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களை வாசிச்சீங்கன்னா நல்லா கவனிங்க. வாசிங்க பாப்பா இப்போ அந்த வசனத்தை. ஆண்டவர் இந்த பூமியிலே மனிதனாக ரட்சகராக வந்ததனுடைய நோக்கத்தை பின்னால் எழுதுறாரு. வெறுமனே 9வது வசனத்தை மாத்திரம் வாசிச்சுட்டுன்னா அது புரியாது. பாருங்க, 11, 12 வசனங்களை வாசிங்க. இப்போ உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே, படு பாதாளத்திலே, கீழான பாதாளத்திலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை, இது புதிய உடன்படிக்கை, நான் புதிய அந்த உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கை, நல்லா கவனிக்கணும், நம்பிக்கையுடைய சிறைகளை இயேசு எந்த ஆசீர்வாதங்கள்லாம் கொண்டு வராரு? இயேசு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொண்டு வராரு? நம்பிக்கையுடைய சிறைகளை. சிறையிருப்புல தான் இருக்கிறோம், சிறையிருப்புல தான் இருக்கிறோம், ஆனா நம்பிக்கை இருக்குது. இன்னைக்கு சிறையிருப்புல இருக்கிற நிறைய பேருக்கு நம்பிக்கையே இல்லை. நான் சிறையிருப்புல இல்லாம இல்ல, நான் சிறையிருப்புல இருக்கிறேன். ஏதோ ஒரு காரியம் என்ன சிறையிருப்புல வச்சிருக்குது. பட் ஐ ஹேவ் a hope. என்ன ஹோப் இருக்கு? ரட்சகர் ஒருத்தர் இருக்கிறாருங்க. எனக்கு ரட்சகர் இருக்கிறார்.
அவருடைய ரத்தம் எனக்கு உண்டு. என்னை விடுவிப்பதற்கு, சாபங்களில் இருந்து என்னை விடுவிப்பதற்கு, பாவத்தில் இருந்து என்னை தூக்கி எடுப்பதற்கு, தேவனுடைய பிள்ளையாய் என்னை மாற்றுவதற்கு உடன்படிக்கையின் ரத்தம் உண்டு. அவர் சொல்றார், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்ப இரட்டிப்பான நன்மையை தருவேன். இவைகளெல்லாம் இயேசுனுடைய ரத்தத்தின் புண்ணியம். கரங்கள் எடுத்து சத்தம் ஒரு சொல்லுவோமா? ஆமென். அதுக்குதான் வந்தார் அவர். இதுல என்ன ஒண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெற்றி பவனின்னு போறாங்க பாருங்க, அது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. அந்த நாட்களிலே ராஜாக்கள்லாம் போனதுதான். இயேசு இந்த பூமியில பிறக்கிறதுக்கு முன்பாக 100 வருஷங்களுக்கு முன்னால பிறந்த ஜூலியஸ் சீசர், இயேசு வெற்றி பவனி போறதற்கு முன்பு சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவனும் வெற்றி பவனி போகத்தான் செஞ்சான் ரோமாபுரியில. அன்னைக்கு மன்னர்கள் எல்லாம் வெற்றி பவனி போவாங்க. எதிரி நாடுகளை ஜெயிச்சுட்டு தங்கள் நாட்டுக்குள்ள போகும் பொழுது தளபதிகளாக இருந்தாலும் சரி அல்லது நாட்டு மன்னனா இருந்தாலும் சரி வெற்றி பவனி போவான். இந்த ஜூலியஸ் சீசர் கூட இயேசு அந்த வெற்றி பவனி போவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக ரோம்ல போனான். ஆசியால இருந்த பல நாடுகளையும் ஆப்பிரிக்கால இருந்த பல நாடுகளையும் ஜெயிச்சுட்டு அவன் வெற்றி பவனி போனான். இயேசு பூமியில மனுஷனா பிறந்த பொழுது ரோம அரசாங்கம் நடந்துச்சு. ரோமர்களை பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவன் நல்ல வீரமானவன். நேற்று யோசிச்சு பார்த்தேன், அவ்வளவு பிரம்மாண்டமா ஒவ்வொருத்தனும் ஆரவாரமா ஊர்வலத்தை நடத்தும் பொழுது நம்ம ஆண்டவர் மாத்திரம் எதுக்கு கழுதில போனார்? வேடிக்கை தானே இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, ரோமர்கள் எல்லாரும் நல்ல குதிரையில கம்பீரமா உட்கார்ந்து போயிட்டு இருந்திருப்பான். ஏசுநாதர் ராஜாதி ராஜா தாவீதின் குமாரன் ஓசானான்னு கழுதையில ஏறி எருசலேமுக்கு போறார். வேடிக்கை தானே இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. இப்போ என்னதான் இருந்தாலும் தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுதலாக ஆண்டவர் கழுதையில ஏறி எருசலேமுக்கு போறார். நல்லா கவனிக்கணும். எப்பொழுதுமே ஆண்டவர் இந்த பிரம்மாண்டத்தெல்லாம் ரொம்ப விரும்புறதே இல்லை. மற்றவங்க எல்லாம் பார்த்துருப்பாங்க, என்ன இது ராஜா ராஜான்னு சொல்றாங்க, தாவீதின் குமாரன் இவர் தான் ரட்சகர்ன்றாங்க, இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர்ன்ற நம்பிக்கை கடைசி வரைக்கும் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இவர் ஏன்டா கழுதையில போறாரு? போற ரோம போர்ச்சேவரன் கூட பெரிய பெரிய குதிரையில போறான். இந்த இயேசுநாதருடைய இறையலான ஃபேஸை பார்க்கணும்னா நீங்க அப்படி வாங்க வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்திற்கு, ரெவலேஷன் சாப்டர் 19. உங்களுக்காக எனக்காக உங்க மேல என் மேல அவர் வச்ச அன்பின் நிமித்தம் அந்த ரோமர்கள் நடுவில் அவரு கழுதில போனார். உன்னுடைய ராஜா சாந்த குணமுள்ளவர், தாழ்மை உள்ளவர், அதுக்காக போனாரு. அந்த இயேசு தான் இன்னைக்கு உலகம் பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கு. கவனிங்க, அன்னைக்கு கழுதில போனார்ல, தம்மை தாழ்த்தி வேதம் சொல்லுகிறபடியே எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் உள்ளவர், தூதர்களாலும் அவர் தொழுது கொள்ளப்படக்கூடியவர். அவரு உங்களை என்னை நேசிச்சதுனால தம்மை தாழ்த்தி எப்படி வந்தார். இன்னைக்கு அந்த இயேசுவை பார்த்துட்டு தான் உலகம் சொல்லுது திரும்ப அவரை நாங்க சிலுவையில் அறைவோம். அந்த இயேசுவை தான் இன்னைக்கு கிண்டல் பண்ணுது உலகம். அந்த இயேசு எப்படிப்பட்டவர், கடைசி நாளில் எப்படி வெளிப்படுத்துவார்? வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 11 இருந்து வாசிப்போமா? நம்ம ஆண்டவர் எவ்வளவு பிரம்மாண்டமானவர் பாருங்க. ஆமென். சத்தமுறையில சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டவராகவே பார்த்து பார்த்து எள்ளி நகையாடுற உலகம் இதை கொஞ்சம் படிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 11 இருந்து நான் வாசிக்கிறேன், எல்லாரும் எடுங்க. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேலே ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் ராஜாவுக்கு ஒரு கிரீடம் தான். இந்த ராஜாதி ராஜாவுக்கு பாருங்க, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே என்று வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்திலே தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புற ஜாதிகளை வெட்டும்படி அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. புறப்படும் அல்ல, புறப்படுகிறது. இரும்பு கோலாலே அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்ர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும்
அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. கரங்களை உயர்த்தி சத்தமா, ராஜாதி ராஜா. ஆமென். உலகத்தில் ஒவ்வொரு கண்ணும் பார்க்கும், ராஜாக்கள் பார்ப்பார்கள். யார் யாரெல்லாம் அடக்கி ஆள நினைத்தார்களோ பார்ப்பார்கள். யார் யாரெல்லாம் திருச்சபையை ஒடுக்க நினைத்தார்களோ அவருடைய கண்கள் காணும். நான் தான் ஆள்றவன் நினைக்கிறவன் ஒவ்வொருத்தனுமே அதை பார்ப்பான். இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும், நாவுகள் யாவும் இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும். ராஜாதி ராஜா அவர், கர்த்தாதி கர்த்தா அவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார். இப்போ இந்த ஆண்டவர் வெற்றி பவனியா அப்படி ஓசனான்னு பாடிட்டு தேவாலயத்துக்குள்ள வர்றார். செய்திக்குள்ள போலாம். இதுதான் அந்த அன்னைக்குள்ள சீட். 11வது அதிகாரம், மார்க் 11. கடந்த புதன்கிழமை காலையில் விடியற் காலம் உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட வசனத்துல என்னுடைய கண்கள் பதிந்தன. அதுக்கு பிறகு அந்த வசனத்தை விட்டு என்னால் திரும்பி வரவே முடியல. எத்தனையோ முறை வாசிச்ச வசனம் மார்க் 11:11. இப்ப நம்ம வாசிச்சோமே அதை தான் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து, அப்படி படிக்கணும். அப்பொழுது இயேசு இல்லை, எங்கெல்லாம் கமா போட்டிருக்கலாம், அழகா வாசிக்கலாம் பைபிள்ல தான். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தார். இது இந்த எல்லாவற்றையும் சுற்றி பார்த்துன்ற ஒரு வார்த்தை நெத்தியில் அப்படி எதையோ கொண்டு அடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து. தமிழ்ல எந்த அளவிற்கு ஆழமா இருக்குன்னா ஆழமா தான் இருக்கு. நல்லா கவனிங்க. சுத்தி பார்த்தனா ஊரை சுத்தி பார்க்க போனாரு அந்த மாதிரி நினைச்சிடக்கூடாது. சில பேர் சர்ச்சுக்கு வர்றதே சுத்தி பார்க்குற மாதிரி. வேளாங்கண்ணி கோயிலுக்கு போவோமா, ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். எங்கள் ஊரில் அப்படிதான். பக்கத்தில் தூத்துக்குடின்னு ஒரு ஊர் உண்டு. ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி எல்லாரும் தங்கத்தேர் பார்க்க போகலாமா அப்படின்னு போகிறது. என்னமோ பக்தி. அங்கே சாமியார் பூசை வச்சுட்டே இருப்பார். அங்கே பக்கத்தில் போய் அப்படி பீச்சில் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கடைசியில் வந்து சாமியார் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்காருன்னு பார்த்துட்டு வந்துடணும். எல்லாத்தையும் ரொம்ப மைனூட்டாக கவனிக்கிறேன். வீட்டில் வந்தோன்னு கேட்பாங்க, இல்லை கோயிலுக்கு போனியா? போனேன்னே. இன்னைக்கு சாமியார் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு? கோல்டு கலரில் நடுவில் ரெட்டு கலரில். எங்கள் அக்கா உஷார் கேட்பார், நடுவில் என்ன படம் போட்டுருந்துச்சு? எங்களுக்கு தான் ஏற்கனவே அனுபவம் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுறது. அதுலேயும் மாட்டிப்போம் வச்சுக்கோங்க. நற்கரணை பெட்டியில் என்ன துணி போட்டுச்சு கேட்டால் மாட்டி விட்டம்மாள். ஏசுநாதர் அப்படி ஒன்றும் சுற்றி பார்க்கல. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் தேவாலயத்தில் வந்து நிற்கிறார். தேவாலயத்திலே தொழுது கொள்ளப்படக்கூடியவர் அவர். KJV வெர்ஷன் சொல்லுது, he had looked round about all things. எல்லாவற்றையும் அப்படியே சுற்றி பார்க்கிறார் ஆலயத்திலே. NIV நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன், he looked around at everything. அவர் எல்லாவற்றையும் பார்த்தார், அவர் ஒவ்வொன்றையும் பார்த்தார். மெசேஜ் பைபிள் சொல்லுது, he looked around taking it all in. அப்படி பார்க்கிறாரு. பார்த்துட்டு எல்லாவற்றையும் உள் வாங்குறார். கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க. ஆலயத்திற்குள்ள வந்து இருக்கும் பொழுது செல்போனை நோண்டிக்கிட்டு, பக்கத்தில் எதனா பேசிக்கிட்டு, வேற எதனா யோசிச்சுக்கிட்டு, இருதயத்தின் யோசனைகளையும் அறிகிற ஆண்டவர் தேவாலயத்தில் நம்முடைய நடுவில் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் சுற்றி பார்த்து, லிவிங் பைபிள் சொல்லுது, he looked around carefully at everything. அவர் ஒவ்வொன்றையுமே ரொம்ப கவனமா பார்க்கிறாராம். நேற்று இந்த வசனத்தை வாசிச்ச உடனே எனக்கு ரொம்பவே நடுக்கம் பிடிச்சிச்சு. இதை விட ஆம்பிளிஃபைட் பைபிள் ரொம்ப அற்புதமா சொல்லுது, when he had looked around surveying and observing everything. அவர் அப்படி சுத்தி பார்த்து ஒவ்வொன்றையும் அளவிட்டார், ஒவ்வொன்றையும் உன்னிப்பாய் கவனித்தார். கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க. எனக்கு இதை தவிர வேற என்ன, இந்த ஒரு வசனத்தை விட்டுட்டு என்னால் போகவே முடியல. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீர் எவ்வளவு கவனமா இருக்கிறீரு. உடனே நீங்க உங்களுக்கு பயம் வர்றதே நேரத்தில் ஒரு தைரியமும் வரணும். நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன். என் லைஃப்ல நடக்கிற ஒவ்வொன்றையும் ஒரு இஸ் சர்வேயிங், இஸ் அப்சர்விங், எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒண்ணுமே கிடையாது, எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறார். நல்ல சத்த முறையிலே சொல்லுவோமா? அதனால தான் இயேசு தம்மை குறித்து சொல்லும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தை யாரும் திருப்ப வேண்டாம். அவர் 7 சபைகளை குறிக்கிற அந்த 7 குத்து விளக்குகளின் நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருந்தார்.
அப்படி இவ்வளவு நேரம் சும்மா வாக்கிங் போகலை, ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொன்றையும் 7 நட்சத்திரங்களையும் அவர் கரங்களிலே வைத்திருக்கிறார். இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 7 சபைகளுக்குமே ஆண்டவர் ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப சொல்றார். ஐ நோ, நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு தெரியும்பா. எபேசு சபையை பார்த்து சொன்னார், எனக்கு ஐ நோ. சிமிர்னா சபையை பார்த்து சொன்னார், எனக்கு தெரியும். பெர்கமு சபையை பார்த்து சொன்னார், எனக்கு தெரியும், நான் அறிந்திருக்கிறேன். தேத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கா, ஒவ்வொரு சபையும் பார்த்து சொன்னார், நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு தெரியும். என்ன செய்யற தெரியும், நீ போற பாதை தெரியும், உள்ளத்துல என்ன யோசிக்கிற தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க, நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நன்கு அறிந்திருக்கிறார். இங்க சபை அல்லது ஆலயம் என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டில் பில்டிங், புதிய ஏற்பாட்டில் ஒரு பொழுதும் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுவது பில்டிங்க சொல்லவே இல்லை. சபை கூடி வருகிறோம், ஆனால் அதை விட மேன்மையான மேலான ஒண்ணு, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையுமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். கலங்குரத்தில் சத்தமர் அலையில சொல்லுவோமா? சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆலயம். சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆலயம். ஆமென். ஆண்டவர் இந்த பில்டிங் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறதே இல்லை. பாருங்க, நாம தான் பெருசா சாதிச்சிட்டோம், வெற்றிட்டோம், முறிச்சிட்டோம்லாம் பேசிட்டு இருப்போம். சீஷர்கள் கூட கேட்டாங்க, ஏன்னா சாலமோன் கட்டின ஆலயத்தை விட ஏரோது கட்டின ஆலயம் இன்னும் பிரம்மாண்டமா இருந்துச்சு. அதை கவனிக்கணும். அவ்வளவு ஆர்கிடெக்சரல், அது மார்வலஸ் சொல்லலாம், அவ்வளவு பிரம்மாண்டமா கட்டினான். ஏன் அதை அவன் கட்டினான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா உலகமே என்ன பாராட்டணும்னு சொல்லிட்டு ஏறது அவ்வளவு பிரம்மாண்டமா கட்டினான். ஆண்டர் மேல பக்தியில எல்லாம் ஒண்ணும் கட்டலாவேன். நான் யூதர்களை ஆதாயப்படுத்திக்கணும், நான் என் பேர் பெருமையா இருக்கணும், அவ்வளவு பிரம்மாண்டமா கட்டிட்டான். 46 வருஷம் இயேசுனுடைய சீஷர்கள் கூட ஆலயத்தை பார்த்தே அப்படி பிரம்மாண்டமா இருந்தான். இயேசுநாதர் வெளியே நிற்கிறார். அதான் கொடுமை. ஆலயத்தை பார்க்கிறீர்கள், என்ன பிரம்மாண்டமா இருக்குது. இன்னைக்கு நிறைய சர்ச்சில் ஆண்டவர் வெளியே தான் நின்று நிற்கிறார். அது வேற, ஆண்டவர் வெளியே தான் நின்று இருக்கிறாரு. ஆலயத்துக்கு வெளியே நின்று இப்ப சீஷர் எல்லாம் கேட்கிறாங்க, என்ன பிரம்மாண்டமா இருக்குது பார்க்குறல்ல, ஒரு கல் மேலே இல்லாதபடிக்கு எல்லாம் போயிரும். கர்த்தருடைய பிள்ளைங்க, ஏன் அவர் அந்த வார்த்தையை சொன்னாரு? இனிமேல் நீ கவனம் செலுத்த வேண்டியது இப்படிப்பட்ட காரியங்களின் மீது அல்ல, ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே உங்களுடைய ஆத்துமாவை குறித்து, உங்கள் சரீரத்தை குறித்து, பரிசுத்த வாழ்க்கை குறித்து நீங்கள் கவனம் உள்ளவங்களா இருக்கணும். நம்ம செய்திக்குள்ள போகலாம். முதலாவது குறிப்பு, தேவனுடைய ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். இன்னைக்கு திருவிருந்து இருக்கு, திருவிருந்தில் பங்கு பெற போறோம். வாசிங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம். எல்லாரும் எடுக்கணும், எல்லாரும் வசனத்தை வாசிக்கணும். வசனமே உங்களுக்கு செய்தியா இருக்கும். 16ல இருந்து நான் வாசிக்கிறேன். மேலே நம்ம எப்படிப்பட்ட அஸ்திபாரங்கள் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் எழுதியிருக்கிறார். அது ஏற்கனவே நம்ம தியானிச்சிருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள், அங்க பில்டிங்க சொல்லவே இல்லை பாருங்க. அவரு வாசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்தே. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களிலே தங்கி இருக்கிறார் என்றும். வாசமா இருக்கிறார் புரியுறது இல்லை சில பேருக்கு. தங்கி இருக்கிறார் என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. திரும்பவும் சொல்றாரு, நீங்களே அந்த ஆலயம். இயேசு நம்ம லைஃபை நான் ஆலயம்னு சொல்லும் பொழுது இப்போ நம்ம தான் நினச்சிக்கணும். கரெக்டா? நீங்கள் அந்த ஆலயத்துக்கு போயிட போறீங்க, பில்டிங்கு போயிட போறீங்க, அல்லது இந்த பில்டிங் யோசிச்சிட போறீங்க. தனிப்பட்ட வாழ்க்கை, ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசு உள்ள நின்று லைஃபை, நம்ம லைஃப் அப்படி உள்ள சுற்றி பார்க்குறாரு. ஹி இஸ் சர்வேயிங், ஹி இஸ் அப்சர்விங் எவ்ரிதிங். ஒவ்வொன்றையும் நீங்கள் பேசுகிற பேச்சு, யோசிக்கிற யோசிப்பு, ஒவ்வொரு யோசனைகள் எல்லாம் அவர் பார்த்துட்டே இருக்கிறார். அப்சர்விங். கரெக்டா? அதையே பவுல் திரும்பவும் எழுதுறாரு. கொரிந்து சபைக்கு மாத்திரம் ஏன் இது அவர் எழுத வேண்டி இருந்ததுன்னு நான் சொல்லிடுறேன். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துக்கு வாங்க.
1 Corinthians chapter 6 verses 19 and 20 சொல்றாரு, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும், நீங்கள் ஆவியானவரை அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்குள்ள தங்கி இருக்கிறார். இது நீங்கள் அறியாமல் இருக்கிறது என்ன? இது அறியீர்களா? 20வது வசனம் சொல்லுங்க, வாசிங்க எல்லாரும் சொல்லுங்க. நான் கிரயத்திற்கு கொல்லப்பட்டேன். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. நான் விலை கொடுத்து வாங்கப்பட்டேன். ஆகையால் தேவனுக்கு உடைய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும். இப்போ பவுல் முதல்ல ஆவியில தொடங்கிட்டு சரீரம்னு சொல்லியிருக்கணும், அப்படித்தானே? ஏன்னா ரட்சிப்பு ஆவியில தான் தொடங்குது. பவுல் இங்க ஆவிய பின்னால போட்டார். நம்ம பொதுவா என்ன நினைப்போம், இஷ்டம் போல எல்லா இடத்துக்கும் போறது. பிரதர், ஆத்மா சுத்தமா இருக்கு பிரதர். என்கிட்ட ஒரு பையன் சொன்னான், என் இருதயத்தை அப்படி உடைச்சு பார்த்தா தேங்காயை உடைச்ச உள்ள வெள்ளையா பூ இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். வா. பவுல் சொல்றார், முதல்ல உங்கள் சரீரத்தினாலும் அங்க தொடங்கு. ஏன் கொரிந்து சபைக்கு அவர் அதை எழுத வேண்டியிருந்தது? வாலிப பிள்ளைங்களாம் கவனிக்கணும். ஏன் கொரிந்து சபைக்கு அதை எழுத வேண்டியிருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொரிந்து சபை அன்னைக்கு விபச்சாரத்தில் ரொம்ப பீக்கா இருந்துச்சு. ஏன்? அன்னைக்கு எபேசு பட்டணத்தில் இருந்த தியானாளுடைய கோவிலை போலவே கொரிந்து பட்டணத்திலையும் கோயில் இருந்துச்சு. டயானா கிட்டத்தட்ட 1000 வேசிகள் அந்த கோயிலை சுற்றிலும் இருந்தான். நம்ம ஊர்ல தேவதாசி இங்கிருந்து அங்க போச்சோ தெரியல, இல்லை அங்கிருந்து இங்க வந்துச்சோ தெரியல. எப்படியோ பிசாசுக்கு மாத்திரம் இன்டர்நேஷனல் லிங்க் இருக்கும். அது அங்க ஒன்று புதுசாக தொடங்கிட்டுனா இங்கே எக்ஸ்போர்ட் ஆயிரும். அங்கிருந்து இங்கே எக்ஸ்போர்ட்டு, இங்கிருந்து அங்கே எக்ஸ்போர்ட்டு, அங்கிருந்து இங்கே இம்போர்ட்டு, இங்கிருந்து அங்கே இம்போர்ட்டு. இப்போ அவர்கள் வருகிறவர்கள் தங்கள் நேர்ச்சை கடன்களை தீர்க்கும்படி அவங்க நினைச்சாங்க, ஆத்மா தானங்க கடவுளுக்கு முக்கியம், சரீரம் எப்படி இருந்தா என்ன, வாழ்க்கை வாழ்வதற்கே. இதுல கிறிஸ்தவ விசுவாசிகளும் அதுல ரொம்ப உள்ள போயிருந்தாங்க பாருங்க. அதான் பெரிய கொடுமை. பவுல் இப்போ அவர் எழுதுறாரு, நீங்க உடனே விபச்சாரம் நாங்கெல்லாம் அதெல்லாம் இல்லை பிரதர், மற்ற எல்லாம் இருக்குல்ல, வருவோம் அதுக்கு. ஏங்க மற்ற எல்லாம் இருக்குல்ல, தேவன் அருவருக்கிற எத்தனையோ காரியங்கள் இந்த ஆலயத்துல உண்டு. பவுல் சொல்றாரு, இந்த பாருப்பா, இந்த சரீரம் உனக்கு சொந்தம் இல்லை. ஜாக் ஹெயில்ஸ் அப்படின்ற ஒரு தேவ மனுஷன் வாலிபனா இருந்த பொழுது அவர் ரட்சிக்கப்பட்டார். ஒரு நாள் அவர் காலேஜில் இருந்த பொழுது அந்த ஜாக் ஹெயில்ஸ்ட ஒரு அழகான இளம்பெண் கேட்டா, ஏ ஜாக் வா டான்ஸ் ஆடலாம். ஜாக் ஹெயில்ஸ் சொன்னாரு, பின்னால் அவர் ஊழியக்காரனை மாறினவர் சொன்னார், இங்க பாருமா உங்ககிட்ட சேர்ந்து ஆடலாம், ஆனா எனக்கு கால் இல்லையே. இவளுக்கு ஒரே ஆச்சரியம், இது கால் இல்லையே, எதுனா ஆக்சிடென்ட்ல எதுனா போயிச்சா? டக்குன்னு பார்த்தா கால் தான் இருக்குதே. அவ சொன்னா, இந்த பாரு, இந்த கால் எனக்கு சொந்தம் இல்லை, இந்த கால் எனக்கு சொந்தம் இல்லை, இந்த கால் அவருக்கு சொந்தம். அவரு காலை வச்சுக்கிட்டு நான் எப்படிங்க உங்க டான்ஸ் ஆட முடியும்? பிரதர், ஒரு பழைய பாட்டு உண்டு, அதெல்லாம் இன்னைக்கு என்னமோ மறந்துட்டாங்க. இப்பெல்லாம் ஏன் குல தெய்வ சாமிங்கன்னு ஆடுறதுனால தான் என்னமோ தெரியல பிள்ளைங்களுக்கு. நீ உனக்கு சொந்தம் அல்லவே, மீட்கப்பட்ட பாவி, நீ உனக்கு சொந்தம் இல்லையே. பவுல் எழுதுறாரு, நீ கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிற, அழிந்து போகிற வஸ்துக்களினாலே அல்ல. பேதுரு எழுதும்போது சொல்றாரு, அழிந்து போகிற வஸ்துக்களினாலே அல்ல, வெள்ளினாலே பொண்ணுனாலே அல்ல, விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்தினால நீ மீட்கப்பட்டிருக்கிற. இன்னொருத்தல சொல்றதா இருந்தா, நீங்களும் நானும் அடிமை சந்தையில இருந்தோம். அன்னைக்கு கருப்பர்களை எப்படி உலகம் ஃபுல்லா அடிமைகளாக விச்சார்கள், அதே மாதிரி பிசாசனுடைய மார்க்கெட்ல நீங்களும் நானும் இருந்தோம். உங்களுக்கு எனக்கு ரேட்டு வேணா வேற மாதிரி இருந்திருக்கலாம், ஆனா கண்டிப்பா எல்லாரும் அடிமை சந்தையில இருந்தோம். வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்து தேவ கோபாக்கனின் பிள்ளைகளாக இருந்த பொழுது இதில் எல்லாவற்றையும் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படி தேவகுமாரன் தம்முடைய ரத்தத்தை விலைக்கரைமா செலுத்தினார் பாருங்க. ஒரு அழில சொல்லுவோமா, பொண்ணு வெள்ளி எல்லாம் மீட்க முடியாது, ரத்தமே விலைக்கரையும். பஸ்டினுடைய விலை என்ன? ஆண்டவர் கேட்டிருப்பாரு. அடிமைப்படுத்தி வச்சிருந்த முந்தைய பாஸ் சொல்லியிருப்பான், இவனை உனக்கு தரணும்னா ரத்தத்தை எனக்கு தரணும். ஏசு அதற்கு ரெடியாக இருந்தார். நான் ஏன் இயேசு குறித்து வைக்கப்படுறதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அவர் விலை கொடுத்து என்னை வாங்கியிருக்கிறாரு. அவர் வெள்ளினால பொண்ணுனால அல்ல,
அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் பிசாசு உனக்கு ரத்தம் தான் நட வேணும் அப்படி என் பிள்ளை எனக்கு கொடுன்னு சொல்லி மீட்டு எடுத்துட்டு வந்தாரு பாருங்க. இப்போ இந்த சரீரம் அவருக்குரியது. ஆனா என்ன ரிலீஸ் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாரு, நான் அடிமையா வாங்கி ஒன்ன எனக்கு அடிமையா தான் வச்சிருக்கிறேன். நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. வசனத்தை வாசிக்கும் பொழுது யாரும் தவறா புரிஞ்சு கூடாது. பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது எழுதுறாரு, born slave, தேவனுடைய ஊழியக்காரனும் அப்படின்னு சொல்லிட்டு 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை எழுதும் பொழுது மற்ற எல்லா டிரான்ஸ்லேஷனும் நான் born slave அப்படின்னு எழுதுறாரு. நான் சாசனம் எழுதி கொடுத்த அடிமை என்று சொல்லுகிறார். நான் ஏங்க இயேசுநாதருக்கு அடிமையா இருக்கணும்? சாத்தான்ட்ட நான் அடிமையா தானே இருந்தேன். இயேசு என்ன ரத்தம் கொடுத்து விலைக்கரையும் கொடுத்து மீட்டார, அவருக்கு அடிமையா இருப்பதற்காகவா என்ன மீட்டாரு? நான் அப்ப அந்த அடிமைக்கு இந்த அடிமைக்கு என்ன வித்தியாசம் சொல்றேன். பவுல் ஏன் அடிமை என்று தன்னை சொன்னார்? ரோமருக்கு எழுதின நிருபம் முழுவதுமே நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்தேசுக்குள்ள சுயாதீனர்களாக இருக்கிறோம், கிறிஸ்தேசுக்குள் நமக்கு இருந்த ஆசீர்வாதங்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமாய் காட்டுறாரு. ஆனா அந்த பவுலிய தன்னை குறித்து சொல்லும் பொழுது ரோமர் 1:1 நான் பாண்ட் ஸ்லேவ்னு எதுக்குங்க எழுதணும்? ஒரு கேள்வி வருது. பவுல் சின்ன சொல்றாரு, இங்க பார், நான் புள்ளதான், அடிமைத்தனத்திலிருந்து என்னை மீட்டு கொண்ட இயேசு என்ன அடிமையா வைக்கல, என்ன பிள்ளையா வச்சிருக்கிறாரு, சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார பண்ணார். அதுல ஒரு சந்தேகம் இல்லை. ஆனா பவுல் சொல்றாரு, நான் பிள்ளையாக இருந்தாலும் அடிமையின் சிந்தனையோடு அல்ல, அடிமையின் சிந்தனையோடு அல்ல, அடிமைக்கு இருந்த நன்றி உணர்வோடு கூட நான் அவருக்கு வாழ்வேன். இது அங்க சிம்பிள். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? நான் அடிமைதான், சாத்தானுக்கு அடிமையா இருந்தேன். இப்ப இயேசு தேவனுக்கு பிள்ளையா மாறி இருக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தினால நான் மீட்கப்பட்டேன். இப்போ நான் அவருடைய பிள்ளை. எனக்கு அடிமை என்கிற அந்த 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 ஆட்டிடியூட் போயிடுச்சு, அந்த சிந்தை போயிடுச்சு. ஆனால் என்னுடைய நன்றி உணர்விலே, என்னுடைய கீழ்ப்படிதலிலே நான் இந்த தேவனுக்கு ஒரு அடிமை போல தான் இருப்பேன். சிம்பிள். அதனாலதான் பவுல் எழுதும் பொழுது எழுதுறாரு, இந்த பாரு, இந்த சரீரம் உனக்கு சொந்தம் இல்லை, இது தேவனுக்கு சொந்தம். ஒரு அழில சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அன்னைக்கு கொரிந்து பட்டணத்தில் இருந்தவர்கள் தங்கள் ஆத்துமாவை தேவனுக்கு கொடுத்தேன் என்று பாடினார்கள். தங்களுடைய சரீரத்தினாலே தியானாலை பிரியப்படுத்தினாங்க. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் என் ஆத்துமா ஆண்டவருக்கு சொந்தம்னு பாடுறோம், என் சரீரம் ஆண்டவருக்கு சொந்தம்னு பாடுறோம். ஆனால் நம்முடைய சரீரத்தையோ முற்றிலுமாக பிசாசுக்கு விற்று போட்டவங்களா. நான் ஒவ்வொன்றா டீட்டெயிலாக சொன்னேன்னா சில பேருக்கெல்லாம் இடிக்கும். நான் 3 நாளாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஆண்டவர் இந்த பிரசங்கத்தை நான் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் யோகியனாக இருக்கணும். 3 நாளாக நடுராத்திரியில் எழுந்து நான் கேட்குற ஜெபம்லாம், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாய் மாற்றும் ஐயா, என்னை பரிசுத்தமுள்ளவனா இந்த உலகத்தில் மாற்றுங்க, என்னை பரிசுத்தவனா மாற்றுங்க, எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். சபையின் போதகனாக இருக்கிறேன், முதலாவது பரிசுத்த வாழ்க்கையில் உமக்கு பிரியமாக வாழ நீர் எனக்கு உதவி செய்யும். என் பார்வை பரிசுத்தமா இருக்கட்டும் ஐயா, என்னுடைய சிந்தை பரிசுத்தமா இருக்கட்டும், என்னுடைய செயல்கள் பரிசுத்தமா இருக்கட்டும், நீர் எனக்கு உதவி செய்ய ஐயா, நீர் எனக்கு உதவி செய். நிறைய பேர் ஆலயத்துக்குள்ள வர்றோம், எப்படி இருக்குன்னே தெரியல. நான் நேற்று கூட நிறைய காரியங்களை யோசிச்சிருந்தேன். இந்த லேவியர் ஆகமத்தில் வாங்கப்போம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டும் சேர்ந்து தான் பார்க்கணும். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டானா கூட பரவாயில்ல, முதலே சொல்லிடணும். லேவியர் ஆகமத்தில் நல்ல வேலை இன்னைக்கு அப்படி இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த மாதிரிலாம் நடந்தேன்னா சபையில் டெய்லி அடக்காராதனை தான் நடத்திட்டு இருக்கணும். அன்னைய சப்பிர மாதிரிலாம் அன்னைக்கு ஆவியின் வரங்கள் கிரியை செஞ்சுன்னு வச்சுக்கோங்க, டெய்லி அடக்காராதனை தானே. ஆமாம், பாஸ்டருக்கு எங்கே போயிருக்காரா அடக்காராதனை. லேவியர் ஆகமத்தில் 10வது அதிகாரம் எடுங்க பார்ப்போம். லெவிட்டிகஸ் சாப்டர் 10 verses 1 and 2. பின்பு ஆரோனின் குமாராகிய நாதாபும் அபியும் தன் தூப கலசத்தை எடுத்து அவர்கள் அக்னியையும் கர்த்தர் தங்களுக்கு கட்டளை இடாத அந்நிய அக்னியை கொண்டு வந்தாங்க. பட்சித்தது. நல்லா கவனிக்கிறேன். ஆரோனுடைய 2 குமாரர் நாதாபும் அபியும் ஆசாரிய ஊழியம் செய்யும்படி லேவி கோத்திரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவங்க, சீஃப் பிரிஸ்டுக்கு பிள்ளைங்க. அடுத்தது நாங்க தான் சொல்லிட்டு, நெக்ஸ்ட் பாஸ்டர் நாங்க தான் சொல்லிட்டு நல்லா மார்த்தட்டி இருந்திருப்பாங்க. ஆனா வசனம் சொல்லுது அந்நிய அக்னியை கொண்டு வந்தார்கள். ஆனா உண்மையில சாவுக்கு காரணம் பின்னால போட்டிருக்கு. நீங்க அதே அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களை வாசிக்கணும் வச்சுக்கீங்களேன். நல்லா கவனிங்க. ஆண்டவர் இப்ப சொல்றார் ஆரோனை பார்த்து. எனக்கு ஆரோனை பத்தி ஒரு நாள் நம்ம தியானிப்போம். ரொம்ப நல்ல மனுஷன்,
பிள்ளைங்க போனா கூட அவன் முறுமுறுக்கவே இல்லை, அவன் இதெல்லாம் உட்காந்துருந்தான். இப்ப கர்த்தர் ஆரோனை பார்த்து சொல்றாரு, எப்பா உன் பிள்ளைங்க நாதாபம் அபியும் செத்துட்டாங்க, இனிமே நீயும் உன் பிள்ளையும் சாவாம இருக்கணும், மற்ற பிள்ளைங்களும் சாகாம இருக்கணும்னா என்ன செய்யணும்ன்றது சொல்றாரு. அப்போ அந்த 1-2 வசனங்கள் உள்ள கேள்விக்கு பதில் கிடைச்சிருது. வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் ஆரோனை நோக்கி, இதெல்லாம் தேவாலயத்துல கூடாரத்துல நடக்குது, அதனால சொல்றேன், இந்த ஆலயம் எவ்வளவு முக்கியன்றது சொல்றேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது கூடாரமா இருந்தாலும் சரி, பில்டிங்கா இருந்தாலும் சரி, நம்முடைய சரீரத்தை தான் அங்க கொடுக்குறாரு. புதிய ஏற்பாட்டில் நம்முடைய சரீரமே தேவனுடைய ஆலயம் நம்ம வாசிச்சிட்டோம். இயேசு எல்லாவற்றையும் சுத்தி பார்த்துட்டே இருக்கிறாரு, இதுவும் ஒரு கண்ணில் மாட்டுது. இப்போ ஆண்டவர் ஆரோன்ட்ட சொன்னதை கவனிங்க, நீயும் உன்னோட கூட உன்னுடைய குமாரன் மிஞ்சி இருக்கிற பிள்ளைகளும் சாவாம இருக்கணும்னா ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்கிற பொழுது இப்போ அவங்க 2 பேரும் தண்ணி அடிச்சுட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? கரெக்டு தானே? சாவை லிங்க் பண்ணி பேசுறாரு. ஏன் செத்தானுங்க கேட்டீங்கன்னா, நீங்க கேட்கலாம், சர்ச்சுக்குள்ள தண்ணி அடிச்சுட்டு வந்தா தானே பிரதர் பாவம், வெளியே தண்ணி அடிச்சா? நான் தான் சொல்லிட்டேன், அன்னைக்கு பில்டிங்கும் டென்ட்டும் தான், இன்னைக்கு நாமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். கரெக்டா? தண்ணி அடித்தாலும் தண்ணி தப்பு தான், தம் அடித்தாலும் தப்பு தான், தியேட்டர் வாசல் நின்னாலும் தப்பு தான், எதை செஞ்சாலும் தப்பு தான். யாருக்கு சொன்னு தெரியல, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஆபரகாம்னு ஒரு தாத்தா, எங்கே பார்த்தாலும் பிரைஸ் லார்ட், எங்கே பார்த்தாலும் பிரைஸ் லார்ட், ஐயா தோத்துறையா அப்படி குடிஞ்சிருவார். ஒரு நாள் பார்த்தா திடீர்னு டாஸ்மாக் கடையிலேருந்து வர்றார். எனக்கு பக்கத்தில் மெடிக்கல். எனக்கு ஒரு டவுட்டு, இவர் காஃப் சிரப்பை வாங்கி உள்ள சொருகிட்டு வர்றாரா இல்லைன்னா வேற எதனா வாங்கி சொருகிட்டு வர்றாரா தெரியல. நம்மளை வேற பார்த்து பிரைஸ் லார்ட்னு சொல்லிட்டார். வீட்டில் வந்து சொன்னேன், அந்த தாத்தா அவங்க பார்த்தேன், அவர் வேற ஏதோ வாங்கி இடுப்பில் சொல்லிட்டு வர்றாரு. உங்களுக்கு யாரை பார்த்தாலும் அப்படி தான் பார்ப்பீங்க நீ. அவர் எவ்வளோ நல்லா வந்து அந்நிய பாஷெல்லாம் பேசுகிறாரு சபையில். கடைசியில் ஒரு நாள் கையை குழம்ப மாட்டார். அவர் வாங்கி பாட்டில் விடுறதுக்கு முன்னாடியே ஊற்றிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். என்னை பார்த்து தோத்துறையா அப்படின்றாரு. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. வசனம் சொல்லுது, உன் சரீரம் தேவனுக்குரியது. அதனால தான் எப்பவுமே சொல்லுவேன், திரும்பவும் சொல்கிறேன், ஏன்னா அன்னைக்கு வராதவங்க சில பேர் இருக்கலாம். எதுக்கு ஆண்டவர் அந்த வசனத்தை சொல்லி அனுப்புனான்னு தெரில. வீட்டில் உட்காந்து நல்லா தியேட்டரில் போய் சினிமா பார்த்தா தான் பிரதர் தப்பு. வீட்டில் தான் இப்போ எல்லா டிடிஹெச்லேயும் மொத்தமாக கொடுத்துருக்குறானே. சில பேர் பாருங்க, சகோதரிகள் வாழ்க்கையில் தான் அழுதுட்டு இருக்கிறீங்களா, மறுபடியும் எடுத்து உட்காந்து டிவி சீரியலே பார்த்துக்கிட்டு அப்படி. நீங்கள் செலவழிக்கிற ஒவ்வொரு நேரத்தையும் குறித்து தேவனுக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். வசனம் சொல்லுது, நாட்கள் பொல்லாதவைகளானபடியினாலே நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்களும் நானும் வாழ்கிற இந்த நிமிடங்களை வாழ்வதற்கு ஒருத்தன் பல லட்சங்கள் செலவழிச்சிருக்கான் தெரியுமா? ஆஸ்பத்திரியில் ஐசியூல அட்மிட் பண்ணி ஒரு 24 hours அவன் லைஃபை எக்ஸ்டெண்ட் பண்றதற்கு 12 லட்சம் ரூபாய் பில்ல போட்டு கொடுக்குறான். ஆனால் நீங்களும் நானும் ஃப்ரீயாக நல்லா சுவாசிச்சுட்டு நல்ல உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் கணக்கு கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பாரா கேட்க மாட்டாரா? இந்த சரீரம் நமக்கு உரியது அல்ல. அதனால தான் பேதுரு எழுதும் பொழுது எழுதுறாரு. வாசிங்க பார்ப்போம். 1 பேதுரு 1வது அதிகாரம், 1 பேதுரு 1வது அதிகாரம். வீட்டில் போய் இந்த வசனங்கள்லாம் நல்லா வாசிச்சிருங்க. 13 இருந்து நான் வாசிக்கிறேன். ஆகையால், ஆகையால், ஆகையால்னு சொல்லும் பொழுது முன்னால ஏதோ ஒன்று இருக்கு. கரெக்டா? நான் ஏற்கனவே இதை சபையில் சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் நான் சொல்றேன் பாருங்க. உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதமும் கிருபையும் மகிமையும் மேன்மையும் எவ்வளவு சிறப்பானதுன்றதை உணர்ந்திருப்போமே. ஆனால் இந்த உலகம் நம்ம ஈர்க்கிறபடி எல்லாம், இந்த உலகம் நம்ம இழுக்கிறபடி எல்லாம் போய் கண்டிப்பா வாழவே மாட்டோம். நமக்கு ஏன் இன்னைக்கு தடுமாறுறோம் பரிசுத்த வாழ்க்கைக்கு? பரிசுத்தனால ஏதோ பெரிய சூத்திரம் நினைச்சிடுறது. ஐயோ, உலகத்துல எந்த விதத்திலும் டேலி பண்ணவே முடியாத ஒரு கணக்கு பிரதர் அது. அப்படிதானே வாழ்க்கையில் நினைக்கிறோம். எவ்வளவு மேன்மையான அனுபவம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இதை நாம உணர்ந்தாலே பரிசுத்தமா வாழ்ந்துட முடியும். பேதுரு சொல்றாரு, அந்த வசனத்தை கவனிங்க. பேதுரு சொல்றாரு, ஆகையால், ஆகையால் அப்படி தொடங்குறாரு. அப்போ முதல் போயிடுறது நல்லது, அப்படித்தானே? முன்னால போயிடுறது நல்லது. அவர் எதை சொல்லிட்டு பரிசுத்தமா நம்ம வாழணும்னு சொல்றாருன்னு கவனிங்க. இப்போ 10வது வசனத்திலிருந்து வாசிங்க. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு. பிரதர் கவனிங்க, சிஸ்டர் கவனிங்க. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு எவ்வளவு விலையேற பெற்றதுன்னு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்படாமலே சபைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ரட்சிப்பு அவசியம்.
இந்த ரட்சிப்பு எவ்வளவு மேன்மையானதுன்னு பேதுரு எழுதுறார். வாசிக்கலாமா? உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து, நீங்களும் நான் இன்னைக்கு அனுபவிக்கிறோமே, இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். வார்த்தை கவனிக்கணும். நமக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தார்ல, இந்த ரட்சிப்பை யார் சொல்றது? ஏனோக்குல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஆபேலே தீர்க்கதரிசனம் தான் போட்டிருக்குது. ஆபேல இருந்து ஒவ்வொரு நாளும் மேசியாவோட வருகை எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. மேசியா ரத்தத்தினால உண்டாகிற புண்ணியத்தை அவங்க யோசிச்சாங்க. மேசியாவின் ரத்தத்தினால கிடைக்கக்கூடிய மணவாட்டின்ற பாக்கியத்தை நினைச்சாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் எலியா ஆராய்ந்தான், எலிசா ஆராய்ந்தான், ஏசாய் ஆராய்ந்தான், ஆபிரகாம் ஆராய்ந்தான், மோசே ஆராய்ந்தான், ஆரோன் ஆராய்ந்தான், ஓசியா யோவேல இருந்து எல்லா தீர்க்கதரிசிகளும் ஆராய்ஞ்சாங்க. அவங்க வெறுமனே வார்த்தைகள் மாத்திரம் சொல்லல. ஒருத்தர் வரப்போறாரு, ஒருத்தர் அந்த மகிமையுள் வாழ்க்கை கொடுக்க போறாரு, பிதாவினுடைய பிள்ளைகளாக மாற்ற போறாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும், இன்றைக்கு நீங்களும் நானும் ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிறோமே, நீங்களும் நானும் அசட்ட பண்றோமே, இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். இப்ப அவர்களுக்குள்ள ஆவியானவர் தானே இருந்தாரு. அவர்களுக்குள்ள இருந்த ஆவியானவர் சொல்லிட்டாராம், இந்த பார்ப்பா, எலியா கிட்டையும் சொன்னாரு, எலிசா கிட்டையும் சொன்னாரு, ஏசாயாட்டையும் சொன்னாரு, எரேமியாட்டையும் எசேக்கியேல்டையும் சொன்னாரு, இது உனக்கு உள்ளது இல்ல, அது பின்னால பஸ்டினுக்கு உள்ளது, அது பின்னால ஜான்சனுக்கு உள்ளது, அது பின்னால ஜீவனுக்கு உள்ளது, அது பின்னால ரமேஷுக்கு உள்ளது. இப்ப எலியாவுக்கும் எலிசாவுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எங்களுக்கு கிடைக்காது போல் தெரியுது. பிரதர், உங்களை என்னையும் விட பராக்கிரமான காரியம் செஞ்ச தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் இயேசுவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால உங்களுக்கு எனக்கும் அது கிடைச்சது பாருங்க. கரங்களொருத்தி சத்தமுறையில சொல்லுவோமா? ஆமென். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதனால தான் இயேசு யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லும் பொழுது சொன்னார், மத்தேயு 11 அதிகாரத்தில், ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களிலே யோவான் ஸ்நானனை பார்க்கலும் பெரியவன் ஒருத்தனும் இல்லை, ஆனாலும் தேவனுடைய ராஜ்யத்திலே சிறியவன் அவனிலும் பெரியவனா இருக்கிற. நேற்று தான் ரட்சிக்கப்பட்டிருப்பான், ஆனால் அவன் யோவான் ஸ்நானனோட பெரியவன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன்லாம் மணவாளனுக்கு தோலை, நான் மணவாட்டியா இருக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தின் புண்ணியம். கரங்களை உயர்த்தி சத்தமுறையில சொல்லுவோமா? இவ்வளவு பாக்கியம் கொடுத்துருக்குல்ல, இவ்வளவு பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே இப்போ வாசிங்க பார்ப்போம். ஆகையால் வசனம் சொல்லுது, தங்கள் நிமித்தம் அல்ல, 12வது வசனம், நமது நிமித்தமாகவே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. உங்களுக்கும் எனக்கும் கிடைச்ச இந்த ரட்சிப்பை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையா இருக்கிறார்கள். இவ்வளவு பாக்கியத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார்ல, இவ்வளவு பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்ல. ஆகையால் இப்போ வாசிங்க 13வது வசனத்தை, நீங்கள் உங்களுடைய மனதின் அறையை கட்டி கொண்டு, கரெக்டா? மனசுல அறை, சரீரத்தில் அறை, இடுப்பு இருக்கு. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைன்னு வந்தோன்னா உடனே டக்குன்னு டவல் எடுத்து இடுப்பில் கட்டிடுவாங்க. இப்போ நமக்கு எந்த பெல்ட்லாம் போட்டிருக்கிறோம். பவுல் சொல்றாரு, இங்கே பாரு, பரிசுத்த வாழ்க்கை வாழ்றதுக்கு எவ்வளோ கேர்ஃபுல் அலர்ட்டாருன்னா, வேலைன்னு வந்தோன்னா டக்கு டக்குன்னு சட்டையெல்லாம் மடிக்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி சொல்ற. உன்னோட மனதின் அறையை கட்டிக்கோ, சும்மா இஷ்டம் போல வாழாத. இப்போ வாசிங்க எல்லாரும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாக இருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர், ஒரு வார்த்தை கவனிங்க, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்களுடைய, எதனா 1-2 இருந்தா போதும் நான் சொல்றாரு. 1-2 இருந்தாலா? பேச்சில் மாத்திரம் பெர்ஃபெக்டா இருப்பா, உள்ள இஷ்டம் போல அடிச்சு ஓட்டு. வசனம் சொல்லுது, உங்கள் நடக்கைகள் எல்லாம் வச்சிலையும், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், பரிசுத்தம் உள்ளவன் என்று சொல்லுவது வேறு, பரிசுத்தர் என்று சொல்லுவது வேறு.
இங்கே தான் இருக்கிறவங்களாம் கரங்கொடுத்துட்டு வேலையில சொல்லுங்க பார்ப்போம். தேவன் பரிசுத்தம் உள்ளவர்னு சொல்லக்கூடாது. தேவன் பரிசுத்தர். கரெக்டா? தேவன் பரிசுத்தம் உள்ளவர்னு என்ன அர்த்தம்? அங்கங்க பரிசுத்தம் அவருக்கு ஒட்டிட்டு இருக்குன்னு அர்த்தம். தேவன் பரிசுத்தர்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவர் மொத்த ஹோல் பீயிங் அவர் பரிசுத்தன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர், ஆகையனால நீங்கள் உங்கள் நடக்கையிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள்னு போடல. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராகவே இருங்கள். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. நான் பரிசுத்தர், நீங்க ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள். அடுத்த வசனம் சொல்லுது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல் நீங்கள் உங்கள் நடக்கல பரிசுத்தராய் இருங்கள். இருங்கள். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயந்திருக்கிறவர் நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியினால் இங்கே பரதேசிகளாக சஞ்சரிக்கிற வரையிலும் பயத்துடனே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நீ வெள்ளினால பொண்ணுனால மீட்கப்படல, விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால நாம மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இந்த ஆலயம் ஒவ்வொரு முறையும் பரிசுத்தமாக பாதுகாக்கப்படும். இன்னைக்கு என்ன தெரியுமா பெரிய துக்கம்? ஊழியம் செய்யறவங்க கவனிங்க. நீங்க ஆண்டவருடைய அன்பை குறித்து யாருன்னா சொல்லியிருக்கலாம். சமீபத்தில் ஒரு சின்ன ஆர்டிகிள் வாசிச்சுட்டு இருந்தேன். அதுல வியாதியில மருத்துவர்கள்லாம் இங்க இருக்கிறாங்க, டாக்டர்ஸுங்கெல்லாம். வியாதியில செத்தவங்களை விட அந்த மருத்துவ உபகரணங்கள்ல இருக்கிற இன்ஃபெக்ஷன் தொற்றுனால செத்தவங்க நிறைய பேர் படிச்சு கவனிக்கணும். வியாதியில சாவறாங்கல்ல அவங்கள விட, செத்தவங்களை விட மருத்துவ உபகரணங்கள், எஸ்பெஷலி தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்ல, மூன்றாம் உலக நாடுகள்ல இந்த சரியா ஸ்டெர்லைஸ் பண்ணப்படாத கருவிகளை கொண்டு ஆபரேஷன் பண்றதுனால செத்தவன் நிறைய பேர். அப்படி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் வர்றேன் பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி சீரழிஞ்சு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவன் நம்மை பயன்படுத்த நினைக்கிறாரு, ஆனா இந்த கருவி சரியா ஸ்டெர்லைஸ் பண்ணப்படல பாரு, இன்ஸ்ட்ருமெண்ட்லாம். அதை கொண்டு போய் இன்னொருக்கு ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது தான் செத்துடுறான். நாங்கள் கிராம ஊழியங்களுக்கு போகும்பொழுதெல்லாம் நிறைய பேர் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? நீங்கள்லாம் சொல்கிறீங்க அவன் கிறிஸ்தவன் தான் இருக்கிறான், ஆனால் அவன் பண்ணுற கூத்து இருக்கு பாருங்க, எங்களுக்கு சபைக்கு வரவே பிடிக்கல. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் ஆப்ரேஷன் பண்ண விரும்புகிறார். ஊரில் யார் இருக்கிற, வேற யாருமே இல்லை, இது ரெண்டு தான் இருக்குது. இதை வச்சு தான் அந்த ஊருக்கு புண்ணியத்தை அறிவிக்கணும். ஆனால் சரியா ஸ்டெர்லைஸ் பண்ணப்படலையே. கர்த்தருடைய பிள்ளைங்க நான் சொல்லுவேன், நீங்கள் ஆண்டவருடைய அன்பை குறித்து பேசுவது அவசியம். ஆண்டவருடைய அன்பை குறித்து பேசுறதுக்கு முன்னால சரணாகதி அடைஞ்சிருங்க. அவன்கிட்ட போயிட்டு என்ன மாத்தாத ஆண்டவர் ஒன்ன மாத்துவார்னு சொல்றதுக்கு என்ன ரைட் இருக்கு? ஏங்க நான் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க, என்ன ஆண்டவர் மாத்தலப்பா. எனக்கு உள்ளான மனுஷன் ஒண்ணுமே இல்ல. 2 கொரிந்தியர் 5:17 சொல்றது போல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதியதாயினு சொல்றதற்கு எனக்கு ஒரு மாற்றம் இல்லை. ஆனா உன்னை இயேசு மாத்துவார். நான் பரிசுத்தமா வாழ மாட்டேன், ஆனா நீ பரிசுத்தமா வாழ. என்ன ரைட் இருக்கு? உங்களையும் என்னையும் பார்க்கிறவர்கள், நல்லா கவனிக்கணும், உங்களையும் என்னையும் பார்க்கிறவர்கள், அவன் சொந்தக்காரனோ கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ. அதனாலதான் பெற்றோருக்கு நான் சொல்லுவேன், பிள்ளைய பைபிள் படின்னு சொல்லாத, நீ எடுத்து படி. பிள்ளைய ஜெபம் பண்ணுன்னு சொல்லாத, நீ ஜெபம் பண்ணு. என்னுடைய அப்பாவும் அம்மாவும் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறவர்கள்ன்றத பிள்ளைங்க பார்க்கட்டும். ஆண்டவர் தான் சொல்ற, உன் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீ பரிசுத்தம் உள்ளவனாயிரு. ஸ்டெர்லைஸ் சரியா பண்ணப்படாத கருவியா இருக்காத. தேவன் உன்னை கொண்டு எங்க கிரியை நடப்பிக்கிறாரோ அங்க அது செத்து போயிடும், முடிஞ்சு போச்சு கதை. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை, பரிசுத்தத்தின் மேல ஆசை இல்லை, ஆசீர்வாதங்கள் மேல ஆசை, ஆண்டவர் மேல ஆசை இல்லை. மகிழ்ச்சி வேணும் பிரதர், சந்தோஷம் வேணும், மணவாளன் மேல மாத்திரம் ஆசை இல்லை பிரதர். அதனாலதான் இயேசு சொல்லிட்டார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். வார்த்தை கவனிக்கணும், நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தம்னா என்ன? செப்பரேட்டட், ஹாகியோஸ்மோஸ். எபிரேய பதம் அதுதான், ஹாகியோஸ்மோஸ்.
செப்பரேட்டட். ஒருத்தர் சொல்ற டிஃப்ரெண்ட். எல்லாரை விட நீ வித்தியாசமா இருக்கணும். ஆபீஸ்ல 10 பேர் ரட்சிக்கப்படாம இருக்கிறான், நான் வித்தியாசமா இருப்பேன். உன் பேச்சு ஏன் வித்தியாசமா இருக்கும்? சில பேர் பேசுற பேச்சு வெளியே சொல்றதெல்லாம் உள்ள நடக்கிறது ஒண்ணு. பாருங்க, ஒரு மாதிரி ஒரு பெரிய ஆபீஸ்ல புத்தக பதிப்பாளர், புக் பப்ளிஷர்ஸுங்க வந்தாங்க. அங்க உட்கார்ந்துருந்த 20 பேர் 30 பேர்கிட்டையும் கேட்டாங்க, உங்களுக்கு என்ன புத்தகம் பிடிக்கும்? எனக்கு பைபிள் ரொம்ப பிடிக்கும். அடுத்து சொன்னாரு, எனக்கு ஷேக்ஸ்பியர் புத்தகம் தான் நான் வாசிப்பேன். அடுத்து சொன்னாரு, எனக்கு நல்ல ஆவிக்குரிய புத்தகங்கள் பிடிக்கும். எல்லாருக்கும் ஏராளமான புஸ்தகங்களை கொண்டு வந்து டேபிளில் குதிச்சுட்டு அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நம்மளால் பைபிள் தான் பிடிக்கும், ஷேக்ஸ்பியர்லாம் பிடிக்கும்னு சொன்னோம். எல்லாரும் ஓடி போய் கண்ட புஸ்தகத்தை எடுத்து வாசிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அறிக்கைறது ஒன்று, செய்கிறது ஒன்று தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க. ஒருவேளை இந்த செய்தி உங்களுக்கு துக்கமாக இருக்கலாம், எனக்கும் துக்கம்தான். நான் சொல்ல 3 நாளாக ஆண்டவர்ட்ட நான் கேட்டே இருக்கிறேன், என்னை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தம் உள்ளவனாக்கும், என்னை பரிசுத்தனை மாற்றுங்க, என்னை பரிசுத்தனை மாற்றுங்க, எனக்கு நீ உதவி செய்யும். மறுபடியும் சொல்கிறேன், வேதம் சொல்லுகிறது இந்த தேவாலயத்தினுடைய அலங்காரம் வேற எதுவுமே கிடையாது. சங்கீதம் 93:5 சொல்லுகிறது, தேவனே பரிசுத்தமானது நித்திய நாளாக உம்முடைய ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. ஆண்டவருடைய ஆலயம் சொன்ன வெறுமனே இந்த டெக்கரேஷன் அல்ல. தேவனுடைய ஆலயமாகிய உங்களுடைய என்னுடைய அலங்காரம் வேற எதுவுமே கிடையாது, பரிசுத்தம் மாத்திரமே. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், முஸ்லீம் தலையில குல்லா போட்டானா அவன் முஸ்லீம் ஆயிடுவான். ஒரு இந்து நெத்தில பட்டையும் கழுத்துல கொட்டையும் போட்டானா அவன் இந்துன்னு சொல்லிடலாம். கிறிஸ்தவன் பைபிளை தூக்கிட்டு போறதுனால அவன் கிறிஸ்தவனாக கருதப்பட மாட்டான். தேவனுடைய பார்வையில் அவன் அங்கீகரிக்கப்பட்டவனா இருக்கணும். அவர் சொல்லிட்டாரு, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராய் இருக்கணும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் மீட்டிட்டு வரும் பொழுது, உன்னை நான் உலகத்திலேயே பெரிய ஜாதியாக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எல்லாரை விட உனக்கு தான் நிறைய தருவான். அந்த அர்த்தம் கிடையாது. வசனம் சொல்லுது, கர்த்தர் உன்னை தமக்கு பரிசுத்தமான ஒரு ஜனமாக நிலைப்படுத்துவார். அது ஒண்ணுதான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில வச்சிருக்க நோக்கம். பாருங்க, கரங்களோட சத்தமா ரலில சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது இந்த ஒரு குறிப்பு சொல்லி முடிச்சிடறேன். ரெண்டாவது குறிப்பு, ஒன்று தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கணும். அடுத்தது, தேவனுடைய ஆலயம் எப்பொழுதுமே தேவனுடைய மகிமையினால நிரப்பப்பட்டிருக்கணும். ஆமென். எல்லாரும் கையை வைத்து சொல்லுவோம், நான் கையை வைத்த வேலை பாருங்க, நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன், நான் எப்பொழுதும் அவருடைய மகிமையினாலே நிரப்பப்பட்டிருக்கணும். ஆமென். பேதுரு எழுதுறாரு, 1 பேதுரு 4வது அதிகாரம் 14வது வசனம். அது துன்பப்படுறதை பத்தி பேசுறாரு. சொல்லிட்டு அப்படியே நமக்கு இருக்கிற மேன்மையான அனுபவத்தை சொல்றாரு. உங்களில் தேவனுடைய ஆவியை தங்கி இருக்கிற வாசிங்க. ஏனென்றால் இப்ப நமக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன பாருங்க, ஸ்பெஷல் பிளெஸிங் பாருங்க. மற்றவங்களோட நமக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் எங்க உங்க மேல சொல்லுங்க, என் மேல மகிமையின் ஆவியானவர் தங்கி இருக்கிறார். நம்மளை அடுத்தவன் நிந்திச்சானா சொல்றாரு, ஒன்னால அவர் தான் நிந்திக்கப்படுறார். ஆபீஸ்ல உங்களை நல்லா பின்னால குழி வெட்டுறாங்கன்னா, எப்ப எனக்கு விரோதமா குழி வெட்டலப்பா, எனக்குள்ள இருக்கிற எனக்கு மேல இருக்கிற ஆவியானவர் அவருக்கு விரோதமா நீ குழி வெட்டுற. கரெக்டா? ஆமா, கண்டிப்பா அவருக்கு குழி வெட்டுறதுக்கு அவர் அனுமதிக்க மாட்டாரு. அதனால நமக்கும் எவனும் குழி வெட்ட முடியாது. இப்போ ஒரு பாக்கியத்தை பாருங்க, உங்கள் மேலே மகிமையின் ஆவியானவர் தங்கி இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாட்டில் கூட பாருங்க, பழைய ஏற்பாட்டில் இந்த ஆவியானவர் அல்லது மகிமை என்பது, கரெக்டா, மகிமை என்பது ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்துச்சு, ஜனங்கள் கட்டின கட்டடத்தின் மேல இருந்துச்சு, ஆலயத்தின் மேல இருந்துச்சு. நான் உங்களுக்கு காட்டிக்கிறேன். இந்த ஒரு குறிப்பை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். எப்போ ஆவியானவர் தங்கி இருப்பார், எங்க தங்கி இருப்பார்? அப்படி வாங்க பார்ப்போம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம். சாலமோனை குறித்து நான் எனக்கு 2-3 நாளா ரொம்ப இதே யோசிச்சு இருந்த. ஆண்டவர் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார் பாருங்க. 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தில் இந்த சாலமோன் ராஜாவை குறித்து
அப்படி தொடங்கும் பொழுதே எப்படி போட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3வது அதிகாரம் 3வது வசனம். சாலமோன் இப்படிதான் தொடங்கும். சாலமோன் கர்த்தரிடத்திலே அன்பு கூர்ந்து நடந்தான், தூபம் காட்டி வந்தான். சரியா, மேடைகள்லாம் இருந்துச்சு. இப்போ கிபியோனுக்கு போறான், அங்க பெரிய மேடை. அங்கே கர்த்தருக்குன்னு சொல்லிட்டு அவன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். சரியா, அன்னைக்கு ராத்திரியே கர்த்தர் அவன்கிட்ட வந்து கேட்கிறாரு, சாலமோனே உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு, என்ன வேணுமோ கேளு, நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ ஞானத்தை கொடுத்துட்டார். கரெக்டா, ஞானத்தை கொடுத்துட்டா. எனக்கு ஞானம் வேணும்னு கேட்குறான். அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். தொடர்ந்து அவன் வந்து கர்த்தருக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதை பற்றி போட்டிருக்கு 8வது அதிகாரம் வரைக்கும். வீட்டில் போய் வாசிங்க. இப்போ இவன் இங்கே ஒரு ஆலயத்தை கட்டுறான். நான் ஆலயத்தை குறித்து தான் பேசிட்டு இருக்கிறான். இயேசு ஆலயத்தில் நின்று எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தார். ஒவ்வொன்றையும் அழகாக வாட்ச் பண்ணார். நம்முடைய ஆலயத்தை அப்படி தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்கேயும் அப்படி தான் நடந்துச்சு பாருங்க. இங்கே 3வது அதிகாரத்தில் அறந்தே தொடங்குது. ஏன்னா தாவீதுகிட்ட ஆண்டவர் உன் குமாரன் ஆலயத்தை கட்டுவான்னு சொல்லிட்டார். அதனால சாலமோன் இப்போ ஆலயத்தை கட்ட தொடங்குறான். 1000 சர்வாங்க தகன பலியில் செலுத்திட்டான். ஆண்டவர் வந்து கேட்குறாரு, உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்குறாரு. நீங்கள் உடனே நினச்சிடக்கூடாது 6000 சர்வாங்க தகன பலி செலுத்தினா கர்த்தர் வந்து கேப்பார் போலி தெரியுது, கர்த்தர் தரிசனம் பண்ணலாம். அந்த அர்த்தம்லாம் கிடையாது. தாவீதுனுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேற்றுறதுக்கு ஒரு கண்டினியூஷன் தேவைப்பட்டுச்சு. அதனால கர்த்தர் வந்தார். ஒரு வழியிலே சொல்லுவோமா, ஆண்டவர் ஒரு நாள் லஞ்சத்தை கொடுத்து ஆண்டவர் பிரியப்படுத்தவே முடியாது. ஆண்டவர் லஞ்சம் வாங்கிட்டு எவனையும் ஆசீர்வதிக்கணும் கிடையாது. நல்ல ஊர்லாம் லஞ்சம் வாங்கிட்டு போய் திருப்பதியில் உண்டியில் போட்டேன்னா அவ்வளோதான் போச்சுன்னு நினச்சிட்டு ஏசுநாதர்கிட்ட யாருன்னு நினச்சா அதை விட டேஞ்சர் உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. இப்போ ஆண்டவருக்குன்னு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே வர்றான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், மோசே உண்டு பண்ணின ஆசரிப்பு கூடாரத்துக்கும் எகிப்தில் இருந்த பிரமிடுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். சமீபத்தில் தான் ஒரு நாள் உங்களுக்கு விளக்கி சொன்னேன், உங்களுக்கு அது புரியும். இப்போ மோசே உண்டு பண்ணின ஆசரிப்பு கூடாரத்திற்கும் அதுவும் ஆலயம் தான், சாலமோன் உண்டு பண்ணின தேவாலயத்திற்குள்ள வித்தியாசத்தை காட்டிட்டேன்னா இந்த ஆலயம் எப்படிப்பட்ட ஆலயமா இருக்குன்னு நான் உங்களுக்கு புரிய வச்சிடறேன். நல்லா கவனிக்கணும். இப்போ தேவனுக்கு நான் ஆலயத்தை கட்டுறான். நான் நேற்று உட்காந்து வாசிச்சு பார்த்தேன். கர்த்தர் சொன்னபடியே எந்த இடத்துலையும் போடவே இல்லை தெரியுமா சாலமோன்? சொல்ற உங்களுக்கு புரியுதா புரியலையா? நீங்க மோசே ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி கட்டினான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு நாள் உட்கார்ந்து எண்ணணும். யாத்திராகம் 38, 39, 40வது அதிகாரங்கள்ல கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே, கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே, கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே, கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே தொடர்ந்து போட்டிருக்கு. தொடர்ந்து போட்டிருக்கு. ஒவ்வொன்றும் கர்த்தர் மோசே கற்பித்தபடியே, கர்த்தர் மோசே கற்பித்தபடியே. ஆனா சாலமோன் தேவன் கொடுத்த ஞானம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஒவ்வொன்றுக்கும் போய் ஆண்டவர்கிட்ட மோசே கேட்டது போல சாலமோன் கேட்கவே இல்லை. ஈராமிட்ட நீ எனக்கு அனுப்புப்பா, உங்க நல்ல சூப்பர் மேஸ்திரி இருக்கான அனுப்பு, சூப்பர் இன்ஜினியர் இருக்கான அனுப்பு. பிரம்மாண்டமா கட்டுறேன் பார், நான் பிரம்மாண்டமா கட்டுறேன் பார், நான் பிரம்மாண்டமா கட்டுறேன் பார், பிரம்மாண்டமா கட்டுறேன் பார். நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் இன்னைக்கு ஆசரிப்பு கூடாரத்தினுக்குள்ள வித்தியாசத்தையும் இந்த சாலமோன் கட்டின தேவாலயத்துக்குள்ள வித்தியாசத்தை கவனிக்கிறோம்னா, வசனம் சொல்லுது, நாம் தேவனுடைய ஆலயமா இருப்போமே ஆனால் மகிமை நம்ம வாழ்க்கையில தங்கி இருந்தே ஆகணும். கண்டிப்பா தங்கி இருந்தாகணும். எப்போ தங்கி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்க. நீங்க வாசிக்கணும், உங்களுக்கு தெரியும். அப்படி தொடர்ந்து ஆலயத்தை அவன் சாலமோன் கட்டிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறான். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரத்துல இப்போ ஆலயத்தெல்லாம் பிரதிஷ்டை பண்ணியாச்சு. கரெக்டா, ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணியாச்சு. அங்கே 3வது அதிகாரத்திலேயாவது 1000 சர்வாங்க தகன பலி. இங்க வசனம் சொல்லுது 22,000 மாடுகள், 1,20,000 மாடுகள். அவ்வளவுதான், ஓடலாம், ரத்தம் ஓடுது. பலிகள், சமாதான பலிகள் எத்தனை? இங்கதான் இருக்கிறவங்க எல்லாம் கரங்கொடுத்துற வேலையில சொல்லுங்க பாப்போம். 22,000 மாடுகள், 1,20,000 மாடுகள் பலி செலுத்தியாச்சு. இப்போ நானா இருந்திருந்தேன்னா, எனக்கு இந்த மாதிரி சாலமோன் செஞ்சிருந்தான்னா, சாலமோனை தூக்கி அப்படி வச்சு கொண்டாடுன்னு கொண்டாடி இருப்பேன். கொண்டாட. ஏன்னா எப்பா நீ ஒன்ன மாதிரி யாருப்பா உண்டு சபை விசுவாசியில? அப்பா கர்த்தர் விரும்புற ஒரு விசுவாசி நீங்க தான் பிரதர். ஆண்டவர் 3வது அதிகாரத்திலேயாவது ஒழுங்கா நடந்துக்கடான்னாரு.
8வது அதிகாரத்தில் வந்த உடனே சொன்னார், நான் நினைக்கிறேன் இந்த பையன் ஒரு காரியத்தை கூட என்கிட்ட கேட்கவே இல்லையே. யோசிச்சு பாருங்க, 1 ராஜாக்கள் 9வது அதிகாரத்தில் ஆண்டவர் அவனை எச்சரிக்கிறார். இந்த பாரு, நீ பில்டிங்கை கட்டிட்டுலாம் ரொம்ப காலரை தூக்கி விட்டுட்டு இருக்காத, ஒழுங்கு மரியாதையை நடந்துக்கலன்னு அவ்வளவுதான், உன் வாரிசே அருந்து போம்பார். எனக்கு என்ன தெரியுமா ரொம்ப ஆச்சரியம், மோசே கூடாரத்தை கட்டின பொழுது உன்னை பரிசுத்தமாக்கணும்னு சொல்லவே இல்லை. தேவாலயத்தில் எது ரொம்ப முக்கியம் கவனிங்க. அப்படி 9வது அதிகாரத்தில் வாசிங்க. 1 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க பாப்போம். சாரி, 3வது வசனம். சாரி. கர்த்தர் அவனை நோக்கி, நீ என்னுடைய சமூகத்திலே செய்த விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என்னுடைய நாமம் என்றென்றைக்கும் விளங்கத்தக்கதாக என்ன சொன்னாரு? அட சொல்லுங்க பாப்பா. அதை நான் பரிசுத்தமாக்கி இருக்கிறேன். ஆலயத்தில் எது முக்கியம் பாருங்க, நான் பரிசுத்தமாக்கி இருக்கிறேன். ஆனா ஆசரிப்பு கூடத்தில் எங்கேயாவது பரிசுத்தமாக்கணும்னு சொன்னாரான்னு எனக்கு இல்லை. சொல்றாருங்க பார், பரிசுத்தமாக்கி இருக்கிறேன், இனிமேலாவது ஒழுங்கா இருந்துக்கோ, என் வழிகளை கை கொண்டு நட. எனக்கு என்ன தெரியுமா ரொம்ப 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 என்ன ரொம்ப நேத்தெல்லாம் யோசிக்க வச்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே இதெல்லாம் கரெக்டு. ஒருத்தன் ஆலோசனையை கேட்டான் மோசே. ஒவ்வொரு நாளும் இது இப்படி செய்யவா, அது அப்படி செய்யவான்னு ஆலோசனை கேட்டான். வசனம் சொல்லுது, அவர்கள் கூடாரத்தை, ஆசரிப்பு கூடாரத்தை பிரதிஷ்டை செய்த பொழுது மகிமையின் மேகம் அங்க வந்து நிரப்பிச்சுதா? பைபிள் எல்லாரும் தான் பரிச்சை எழுதியிருக்கிறோம், அப்புறம் அப்படி பாக்குறீங்க. மகிமையின் மேகம் கூடாரத்தை நிரப்பிச்சு, அப்படி மூடிடுச்சு. வசனம் சொல்லுது 8வது அதிகாரத்தில் 1 ராஜாக்கள்ல, சாலமோன் ஆலயத்தை பிரதிஷ்டை செய்த பொழுது மேகம் மூடிச்சு. முந்தானத்தெல்லாம் உட்கார்ந்து எனக்கு ஒரே கேள்வி, ஆண்டவரே அதுவும் தான் மேகம் மூடிச்சு, இதுவும் தான் மேகம் மூடிச்சு, என்ன பெரிய வித்தியாசம்? ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை உணர்த்தினார். பஸ்டீன் நல்ல கவனி, சாலமோனுடைய வாழ்க்கையிலே அவன் கட்டின ஆலயம் மனுஷருடைய பார்வையில பிரம்மாண்டம். ஆனால் ஒரு விசைதான் மகிமையின் மேகம் மூடிச்சு. ஆசரிப்பு கூடாரத்தில் இல்ல, 24x7 மேகம் மூடிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு ரயில்வே சொல்லுவோமா, ரெண்டுக்கும் வித்தியாசம் இதுதாங்க. நான் உடனே ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் எங்க ஊழியம் ஒன்றும் பிரம்மாண்டமா இருக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை, வார்த்தையின் வாசஸ்தலம் பிரம்மாண்டமா இருக்கணும்னு அவசியம் எனக்கு வேண்டவே வேண்டாம், பெரிய எல்இடி ஸ்கிரீன் வச்சு 100 சேனல்ல போகணும் எனக்கு அவசியம் வேண்டவே வேண்டாம் ஐயா, உங்களுடைய மகிமை மாத்திரம் எங்க சபையில இருந்துட்டு நான் அது போதும் ஐயா, எங்க ஊழியத்திலும் சரி எங்களுடைய வாழ்க்கையிலும் சரி பிரம்மாண்டம் வேண்டாம் ஐயா, உங்களுடைய மகிமை எங்க மேல ஒவ்வொரு நாள் இருந்தா அது போதும். நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். நான் யோசிச்சு பார்த்தேன், எதனால இவன் வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு? இது ஒரு குறிப்பை மாத்திரம் நான் சொல்லி முடிச்சிடறேன். தேவனுடைய ஆலயம்னா பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே தங்கி இருக்கணும், மகிமையின் மேகம் இருக்கணும். வசனம் சொல்லுது, தேவாலயத்தை சாலமோன் பிரதிஷ்டை சென்ற பொழுது எல்லாம் தங்கமும் வெள்ளியுமா தான் இருக்கு. தங்கத்துல உருக்கி ஊத்தி இருக்கிறான். மாதுளம்பழமும் சரி, நமக்கு படிச்சாலே புரிய மாட்டேங்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளியும் பொண்ணுமா உருக்கி தள்ளி இருக்கிறான். பிரதிஷ்டை பண்ணாங்க. பண்ணும் பொழுது ஆண்டவர் வந்தார். வேற வழி இல்லை, பிரதிஷ்டை பண்ணணும், என் ஜனங்கள் நடுவில் பிரசனம் இருக்குன்னு காட்டணுன்றதுனால வந்து மகிமை மேகம் வந்துச்சு. மோசையினுடைய ஆசரிப்பு கூடத்தில் அப்படி இல்லை. மேகம் அப்படி இருக்கும். சில நேரம் 2 நாள் இருக்கும், சில நேரம் 1 மாசம் இருக்கும், சில நேரம் 1 வருஷம் இருக்கும். அப்படியே கிளம்பி போகும். வேதம் சொல்லுகிறது, பகல்ல மேக ஸ்தம்பமா இருந்துச்சு, இரவுல அக்னி ஸ்தம்பமா இருந்துச்சு. 24x7 இருந்துட்டே இருந்துச்சு. பிரதர், ரொம்ப முக்கியம், உங்க வாழ்க்கை எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு முக்கியம் இல்லை, தேவனுடைய பிரசனத்தினால நிரம்பி இருக்குதான்றதுல மாத்திரம் நீங்க கவனமா இருங்க. காரணம் எதற்கு இந்த சாலமோனுடைய வாழ்க்கையில் இது நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் சாதாரண ஆள் இல்லை. நாங்கள் இஸ்ரேலுக்கு போயிருக்கும் பொழுது இந்த பிளாக் பீப்புளெலாம் கையில் துப்பாக்கி வச்சு நிற்கிறாங்க போலீஸில். நான் கைடுகிட்ட கேட்டேன், ஏன்னா எங்களை இஸ்ரேலில் சிட்டிசனாக இருக்கிறவனை தானே போலீஸாக மாற்றுவான், ஏன் பிளாக்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது, ஆஃப்ரிக்கன்லாம் இருக்கிறான்னு கேட்கும்பொழுது அவன் சொன்னான், சாலமன் வெரி ஒஸ்ட் ஃபெல்லோ சொன்னான். ஒஸ்ட் ஃபெல்லோ அவன். சேபாவின் ராஜஸ்திரி வந்தால, ஆமாம், பரிசுத்த வித்து அங்கே விதைச்சிட்டான், நாசமாக போனவன் அவன். இப்போ வந்து எல்லாரும் நானும் சிட்டிசன் தான்டா, நான் சாலமோனுடைய வித்துன்னு சொல்லி தண்டை போட்டு கிடக்கிறான். இவன் எப்படிப்பட்ட ஆளு பாருங்க. வாசிக்கலாமா? ஒரு வசனத்தை வாசி முடிச்சிடலாம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தரை நீங்க எதுக்கு சிரிக்கிறதுக்கு சொல்லல, இன்னைக்கு நிறைய ஆளுங்க அப்படிதான் இருக்கிறாங்க பாருங்க.
சாலமோன் வாசிங்க எல்லாரும். இங்கதான் இருக்கிறவங்க எல்லாம் கரகரத்துல சொல்லுங்க. திருவிருந்தில் பங்கு பெற போறோம். திருவிருந்தில் பங்கு பெற போறோம். வாசிங்க. இப்போ சாலமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோட சம்பந்தம் கலந்து, நீ எகிப்துக்கே திரும்பி போக கூடாதுன்னு ஏற்கனவே கர்த்தர் கட்டளை கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாரு. இவ ஐயா போய் செட்டில் ஆயிட்டே வந்துட்டார். பார்வோனின் குமாரத்தியை விவாகம் பண்ணி தன்னுடைய அரண்மனையையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் எருசலேமின் சுற்று மதிலையும் கட்டி தீர் மட்டும் அவன் அவளை தாவீது நகரத்திலே கொண்டு வந்து வைத்தான். சரியா? தெரியாம ஒன்றும் பண்ணல. அப்படி வாங்க 2 நாளாகமம் 8வது அதிகாரம் 2 Chronicles chapter 8 verse 11. 2 நாளாகமம் 8:11. அன்னைக்கு கொஸ்டின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது தான், அட பாவி, இந்த வசனத்தை இவ்வளவு நாள் எப்படியா கவனிக்காம விட்டோம். சாலமோன் கர்த்தருடைய பெட்டி வந்த ஸ்தலங்கள் பரிசுத்தமா இருக்குது. இப்ப எருசலேமுக்கு வந்துச்சு. கரெக்டா? நான் சொல்ற வார்த்தையை கவனிக்கணும். துணிகரம், எவ்வளவு பெரிய துணிகரம் பாருங்க. கர்த்தருடைய பெட்டி வந்த இந்த ஸ்தலங்கள் பரிசுத்தமா இருக்கிறது. ஆதலால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதினுடைய அரண்மனையிலே தன்னுடைய மனைவி பார்வோனுடைய குமாரத்தியாகிய தன்னுடைய மனைவி இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பார்வோனுடைய குமாரத்திய எருசலேமை விட்டு வெளியே இன்னொரு பெரிய பங்களா கட்டி அங்க கொண்டு போய் வச்சுக்கிட்டான். புரியுதா புரியலையா உங்களுக்கு? உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஏங்க, தேவனுக்கு பிரியம் இல்லாததுன்னு தெரியுது. பார்வோனுடைய குமாரத்தியோட வாழ்றது தேவனுக்கு பிரியம் இல்லை. அவன் சொல்றான், கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலங்கள் வந்ததுல இந்த தீட்டு இருக்கிறது எப்படி? தாவீது ராஜாவினுடைய நகரத்துல இந்த நாசமா போனது இருப்பது எப்படி? தெரிஞ்ச தூக்கி தூர போட்டிருக்க வேண்டியதானே. நல்ல கவனிங்க. இங்க இருந்தா அப்படி வெளியே கூட்டிட்டு போயிட்டு, ஆமா, மாளிகை ஒன்ன கட்டி உள்ள குடியேற்றிட்டு, வசனம் சொல்லுது, டெய்லி அவர் சர்வாங்க தகன பலியை கர்த்தருக்கு செலுத்திக்கிட்டே இருந்தாராம். இது என்ன கூத்துங்க இது? கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க. லெந்தன் டேஸ் பிரதர், எல்லாத்தையும் ஒதுக்கிடணும். இது சில பேர் இந்த 40 நாள் சினிமா பார்க்க கூடாதுன்னு டெடிகேட் பண்ற விசுவாசிகள் எல்லாம் என்னத்தை சொல்றது? எங்க ஊர்ல சொல்லுவாங்க, 40 நாள் சாராய கடை பக்கத்திலே போவாதப்பா. ஏன் 41வது நாள் போலாமா? அது கரெக்டா 40 நாள் அடக்கிட்டு இருக்கும். ஈஸ்டர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏசு பரமேறி போனார்ன்ற மாதிரி இது எங்கேயோ ஏறி போயிட்டு இருக்கும். விட்டதெல்லாம் பிடிக்கிறேன் பிரதர். நானே 40 நாள் விட்டது 41 நாள் ஈஸ்டர் பிடிச்சிடனா இல்லையா பாரு. கர்த்தர் பிள்ளைங்க கவனிங்க, கர்த்தர் பிள்ளைங்க கவனிங்க, கர்த்தர் பிள்ளைங்க கவனிங்க. வசனம் சொல்லுது, ஏன் 24/7 தேவனுடைய மகிமங்க இல்ல? ஏங்க 24/7 அங்க ஆராதனை ஏறெடுக்கப்பட்டு தான் இருந்துச்சு. சாலமன் கட்டின ஆலயத்துல ஒவ்வொரு நாளும் சர்வாங்க பலி செலுத்தப்பட்டுச்சு, ஒவ்வொரு நாளும் சமாதான பலி செலுத்தப்பட்டுச்சுங்க. ஊர் மிச்சம் நடந்துச்சு. எல்லாம் மகிமை மாத்திரம் இல்லைங்க. இல்ல, தங்க இருந்துச்சு, வெள்ளி இருந்துச்சு, மகிமை இல்லை. ஆவியானவர் இல்லை. ஏன் அவனுடைய வாழ்க்கையில் இத்தனை சறுக்குதல்? ஆவியானவர் இல்லை, போயிடுச்சு. ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தி என்ன பிரயோஜனம் இருக்குது? சாலமோனே, இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் பாருங்க. ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னு தெரிஞ்சும் சைடில் ஒரு பங்களா கட்டி வச்சுக்கிறது. நான் பார்வோன் குமாரத்தை மாதிரி அந்த அர்த்தத்தில் பேசலை. அது எதுவாக வேண்டுமானாலும் உங்க வாழ்க்கையில் இருந்துட்டு போகட்டும், எதுவானாலும் இருக்கட்டும், இருக்கட்டும் சைடில். பார்வோனுடைய குமாரத்தை கஷ்டப்படக்கூடாதே. ஆசை நாயை கஷ்டப்பட்டானா என்ன ஆகிறது? சில பேருக்கு ஆண்டவர் கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல. நான் நேற்று பைபிள் வாசிக்கும்போது ஒரு காரியத்தை கவனிச்சேன் பாருங்க, திருப்ப வேண்டாம். இப்போ யோவான் 19வது அதிகாரம் 12வது வசனம் நினைக்கிறேன். வாலிப பிள்ளைங்க கவனிங்க. இயேசுவை விடுதலை பண்ணுகிறதற்கு பிளாத்து மனசா இருந்தான்னு போட்டிருக்கு. இப்போ எல்லாரும் சொல்லிட்டாங்க, இந்த பார், இயேசுவை விடுதலை பண்ணா நீ ராயனுக்கு ஃப்ரெண்டு கிடையாது. சொன்ன உடனே ராயனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இயேசுவை சாவறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டான். ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம் பிரதர், எனக்கு இயேசுநாதர் முக்கியம் இல்லை. வாலிப பிள்ளைங்க கவனி, என் ஃப்ரெண்ட்ஷிப்பு முக்கியம், இயேசுநாதர் முக்கியம் இல்லை. என்ன தெரியுமா நீ சொல்ற? பார்வோனின் குமாரத்தை எனக்கு இருக்கட்டும், தேவனுடைய ஆவியானுடைய மகிமையின் அசைவாடுதல் எனக்கு வேண்டாம். நீ எழுத்தின்படி சொல்லலை, அவனுடைய எண்ணத்தின்படி அது செய்து தான் இருக்கிற.
உன் ஃப்ரெண்டுக்காக எத்தனை முறை இயேசு நீ சிலுவையில் அறைய கொடுப்ப, பிளாத்துவ போல. ஐயோ பிளாத்து மோசமானவன், நீயும் மோசமானவன் தான். ஐயோ பிளாத்து மனசாட்சி இல்லாதவன், நீயும் மனசாட்சி இல்லாதவன் தான். ஆவியானவர் அசைப்படுறதுக்கு இன்னைக்கு விட்டு கொடுக்கணும் ஃபுல்லா. எங்க ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆசரிப்பு கூடாரத்தில் அன்னன்னைக்குள்ள காரியத்தை அன்னன்னைக்கு செட்டில் பண்ணி முடிச்சாச்சு. ஆவியானுடைய அசைவடதலுக்கு ஒரு தடையும் இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கணும் பாருங்க. ஆமென். வசனம் சொல்லுது, நீங்களே அந்த ஆலயம். இன்னைக்கு இயேசு நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறார் ஆலயத்தில். நான் சொல்றது இங்க இல்லை, ஒவ்வொருடைய நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் ஒவ்வொன்றையும் சுற்றி பார்க்குறார். ஒவ்வொன்றும் he is observing everything, he is surveying everything, he is watching everything. ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு என்ன பதில சொல்ல போறோம்? ஆண்டவரே என் வாழ்க்கையில் இது இருக்குது, நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும், நீங்க சொல்றதற்கு முன்பு அவருக்கு தெரியும். ஆனா உங்க வாயிலிருந்து நீங்கள் அறிக்கையிட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இதெல்லாம் வேண்டாம் பிரதர், நீங்க ஒருவேளை சின்னதா நினைப்பீங்க, உங்க மொத்த ஆசீர்வாதத்துக்கு தடை அங்கதான் நின்றுட்டே இருக்கும் பாருங்க. எத்தனையோ ஒரு ஆவியானவர் உங்கள்ட்ட உணர்த்திட்டே இருப்பாரு. நீங்க பெரிய பாவம் சின்ன பாவம்லாம் இடப்படாதீங்க, பாவம் பாவம் தான். சின் இஸ் சின், பாவம் பாவம் தான். இந்த நாட்களில் பரிசுத்த ஒரு ஹோலி வீக்குக்குள்ள நம்ம இன்னைக்கு என்டர் ஆகிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேச்சு, நம்முடைய பார்வை, இன்னும் 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 என்டர்டெயின்மெண்ட்லேயே மூழ்கி கிடப்பீங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு எச்சரிக்கிறார். நான் உன் ஆலயத்தில் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். இன்னைக்கு எல்லாரும் தீர்மானிப்பேன், எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே நீர் கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு ஆலயமாக இது இருக்கட்டும் ஐயா. கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு ஆலயமான என்னுடைய சரீரத்தை மாற்றுங்க. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார் என்பதை அறியீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே, இதை அறியீர்களா? எல்லாரும் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி, இன்றைக்கு ஆண்டவர் எதை உணர்த்தினாலும் சரி, அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரி, அவரோட ஒப்பிடும் பொழுது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. ஆண்டவருக்காக எதையும் இழந்துருங்க, எதற்காகவும் ஆண்டவரை இழந்துடாதீங்க. வாழ்க்கை முழுவதும் அவராலே ஆட்கொள்ளப்படட்டும். எல்லாரும் கண்களை மூடி. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இயேசுவே என்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. வேதம் சொல்லுகிறது, இந்த சரீரம் கர்த்தருடையது, உங்களுடையது இல்லை. திரும்ப சொல்றேன், இந்த உணர்வு நமக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு நம்முடைய சரீரத்தில் வியாதியும் பலவும் நம்ம கூட இருக்காது. ஆண்டோட ஒரு நாள் சொல்லுவேன், ஆண்டவரே இது உங்களுடைய சரீரமா இருக்கிறது ஐயா, இதுல பலவீனம் தாக்கக்கூடாது. இயேசுவே ஸ்தோத்திரம் ஐயா. அவருடைய ரத்தம் இன்னைக்கு நம்ம கழுவி சுத்திகரிக்கட்டும். எந்தெந்த காரியம் மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கை கொஞ்சம் வெளியே வாங்கலேன். மேலோட்டமான வாழ்க்கை வேண்டாம். சும்மா ஏதோ ஏனோதானு வேண்டாம் பிரதர் சிஸ்டரா. கர்த்தரதுல ஆண்டவருக்கே போர் அடிச்சிடும். மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கை விட்டு கொஞ்சம் ஆழத்துல வாங்க. ஏசு அன்னைக்கு பேதுருவை பார்த்து சொன்னார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் உங்களுடைய வலைகளை போடுங்கள். ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்க. இன்னைக்கு நிறைவான ஆசீர்வாதங்கள் வேணும்னா நீங்க கரையிலே நிக்காதீங்க, ஆழத்துல தான் அவருடைய அதிசயங்களை பார்க்க முடியும். கொஞ்சம் ஆழத்துக்கு வாங்க. ஆவியானவர் ஒவ்வொரு முறையும் நம்முடைய சபையில் அதை தான் சொல்லிட்டே இருக்கிறார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், காலையில எழுந்து என்னுடைய ஜெபம் அதுதான், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்த ஐயா, என்னுடைய வாழ்க்கை சீர்பட உதவி செய். அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்லுகிறார், என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் காணேன், ஆகிலுமே அதனால என்னை நான் நீதிமானாக எண்ணுகிறது இல்லை. நம்மை நியாயம் விசாரிக்கிற ஒருத்தர் அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர். ஓ ஜீசஸ் லார்ட், ஜீசஸ் லார்ட்.
எல்லாரும் கொஞ்ச நேரம் திருவிருந்தில் பங்கு பெறுவதற்கு முன்பு நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். பிரையாரிட்டி மாறிடுச்சா? சில பேருக்கு நம்முடைய சுவாசத்தை வித்து நம்ம ஒண்ணுக்கும் ஓடி போயிட போறது இல்லை. இயேசு நம்முடைய சுவாசம், இயேசு நம்முடைய ஜீவன். ஜீவன் நஷ்டப்படுத்தி வேற எதங்க நம்ம ஆதாயப்படுத்திக்க முடியும்? வேண்டாம். வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி இயேசுவாக மாறட்டும். கணவனாக இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி இயேசுவாக மாறட்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துல ஒரு வாழ்க்கை, பட்டணத்தை விட்டு வெளியே பார்வனுடைய குமாரத்திக்குன்னு ஒரு பில்டிங் கிறிஸ்தவ பிள்ளைங்க வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா இன்னைக்கு அந்த 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 புறம்பே இருக்கிற பில்டிங் எல்லாம் தகர்க்கப்படட்டும். இன்னைக்கு உடைச்சிருங்க. சாலமோனை போல ஒரு பேத்தட்டிக் எண்டு நமக்கு வேண்டாம். வேண்டாம். ஐயோ, சபைக்கு வரும்பொழுது பரிசுத்தமா இருக்கணும், வீட்டுல போனா யாரு பார்த்தா என்ன, மற்றவங்க பார்வையில் ஒரு வாழ்க்கை, மற்றவங்க பார்க்காத பொழுது ஒரு வாழ்க்கை வேண்டாம். தம்மை பற்றின உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது. அந்தரங்கத்திலையும் ஒரே வாழ்க்கை இருக்கணும், வெளிரங்கம் மாத்திரம் ஒரே வாழ்க்கை இருக்கணும். ஏன் பிரதர் இத்தனை நன்மைகள், தடைகள்? கொஞ்சம் ஆழத்துக்கு வாங்க. வாழ்க்கை மாறட்டும். உண்மையாகவே தேவன் தங்கி இருக்கிற ஒரு வாசஸ்தலமாக நம்முடைய சரீரம் மாறட்டும். உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் போட்டிருக்கு. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே, ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளோ. ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயம் என்னில் சாம்பலாய் மாற, சுயம் என்னில் சாம்பலாய் மாற,
மட்டும் ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவா அருள் செய்குவே. ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவா அருள் செய்குவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதய இயேசுவே. கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க